நீங்கள் தமிழில் தேடிய தட்சிணாமூர்த்தி குறித்த முக்கியமான விவரங்களை கீழே தொகுத்துள்ளேன். தட்சிணாமூர்த்தி யார்? தட்சிணாமூர்த்தி என்பது சைவ சமயத்தில் பரம்ஞானியை குரு வடிவத்தையே சிவனா வழிபடும் ஒரு சிறப்பு வடிவமாகும். தெற்கு முகம் கொண்டவர் என்பதே தட்சிணாமூர்த்தியின் அடிப்படை அர்த்தம். இவர் ஞானத்தின் தெய்வமா போடப்படுகிறார். தட்சிணாமூர்த்தியின் சிறப்புகள்: 1. ஞான குறுக்கியங்கள், ஞான சூத்திரம், ஞான பஞ்சாச்சரம், ஞான சுருக்கம். இவரால் அருளப்பட்ட எனக்கு சூறப்படும் நூல்கள். உருத்திராட்சமாலை மற்றும் திருவந்தெழுத்து இவரை தியானிக்க உதவும் மந்திரங்க. வடில குருவாராம் விதமிருந்து வழிபடுவது சிறந்தது. மந்தன் விளவிலை, பசுபாலை, சந்தன கட்டி போன்றவை அர்ப்பணிக்கலாம். ஓம் நமோ பார்வதே தட்சிணாமூர்த்தியே என ஜபிக்கலாம். விருப்பமிருந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டுக்கான பாப்பாடுகள், ஸ்லோகங்கள் அல்லது பிரார்த்தனை உரையும் தரலாம். சொல்லுங்க. தட்சிணாமூர்த்தி என்பது திரியடம் 3 பரிமாணங்களா விக்ரமா காட்சியளிக்கும் பரமனின் அரிய ரூபங்களில் ஒன்று. இவரை ஞானமூர்த்தி, மன ஆசிரியர், தெய்வீக குரு என்னும் அழைக்கிறார்கள். இவர் பசுபதியின் வடக்கே இல்லை. இவரது முகம் தட்சிணங்கு நோக்கி இருப்பதால் தான் தட்சிணாமூர்த்தி என பெயர். தட்சிணாமூர்த்தி வரலாறு: பழங்காலத்தில் தேவர்கள், முனிவர்கள், பிரமதேவர் உட்பட பலரும் உண்மையான ஞானம், யோகமும் பரம் சத்தியமும் என்ன என்பது அறிய தவத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஞானம் முழுமையா இல்லை. அப்போது பரமசிவன் தட்சிணாமூர்த்தியா மாறி தெற்கு நோக்கி அமர்ந்தார். பனையன் மரம் கீழ் ஒரு காலா இடப்பாதி மடியில் வைத்து மற்றொரு காலா அபாயமடக்கும் போசில். வலது கை சின்மத்திரை, ஞானம் அருளும் காட்சி, மற்ற கைகளில் அக்னி, ஆகாசம், வேத நூல்கள் என ஞானத்தின் அடையாளங்களை எடுத்துக்கிட்டார். இவரது மௌன உபதேசம் மூலமாகவே சனகாதி முனிவர்கள், நாரதர் போன்ற ஜானிகள் பேரஞானம் பெற்றனர். இதுதான் தட்சிணாமூர்த்தியின் மொழியின்றி ஞானம் அருளும் ஒரே தெய்வம். தட்சிணாமூர்த்தி சின்னங்கள். அடையாளம், அர்த்தம்: பனையன் மரம் நித்தியம், சத்தியத்தின் அடையாளம். சின்முத்திரை ஆன்மஞான தேரலும் சூசம், உள்ளார்ந்த ஜானம். வழிபாட்டு விதிகள்: வாந்தோறும் வியாழக்கிழமை சிறப்பா வழிபடலாம். நைவேத்தியம்: வெல்லம், பாலை, தேன், வெண்ணெய், வஸ்திரம், வெள்ளை அல்லது மஞ்சள் உடை. மந்திரம்: ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே அல்லது மன்மயாயா படித பரப்பிரமதத்வம் யுவானம். தட்சிணாமூர்த்தி என்பதே உண்மையான குருவம். எனவே குருபகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி இடையே உள்ள முக்கிய வேறுபாடு: குருபகவான் ஜாத ரீதியா ஜானம், கலை, குருபலம். தட்சிணாமூர்த்தி தத்துவ ஜானம், ஆத்ம ஜானம், முக்தி அருளும். வேறு ஏதேனும் விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? உதாரணமா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் விளக்கம், தட்சிணாமூர்த்தி கோயிலுக தியான முறை எதையாவது சொன்னா விரிவா தருகிறேன்.